ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இட்ஸ் அவர் 7th anniversary. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட 8th இயரில் நாங்கள் இன்றைக்கி என்ட்ரு ஆகிறோம். அண்ட் யூஎஸில் இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் ஆனிவர்சரி வேறு. எவ்ரி இயர் நாங்கள் ஒரே மாதிரி தான் காஸ்டியூம் போடுவோம். இந்த தடவை பாப்பாவுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெமோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கோஇன்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக்கும் பாப்பாவோட வாட்டர் பாட்டிலும் சேம் கலரில் செட் ஆகிடுச்சு. ஸோ ஆனிவர்சரி ஸ்பெஷலாக ஒரு ரொமான்டிக் சாங் போட்டுகிட்டே ஆன் தி வேலை எங்களுக்கு ஒரு பிக்கப் இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா கோஇன்சிடென்ட்டில் இன்றைக்கி தான் பிக்கப் வர சொல்லியிருந்தாங்க. எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவங்க பொக்கே கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதை போய் வீட்டில் வச்சுட்டு பவித்ரன் ப்ரோவை பிக்கப் பண்ணிட்டு வெளியில் கிளம்பியிருந்தோம். எங்கே போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஓக் மால் தான் போகிறோம். பிகாஸ் அங்கே வந்து நான் மங்கோலியன் ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் இன்றைக்கி அங்கே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 8 ஆகிடுச்சு. ஸோ ஷாப்லாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மங்கோலியன் ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லை, பக்கத்தில் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ அங்கே நமக்கு ட்ரை பண்ணலாம், இது வரைக்கும் நான் ஜாப்பனீஸ் ஃபுட் ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்டிங்காக தான் இருந்தது. நாங்கள் ஆர்டர் பண்ணது சிக்கன் டெரியாக்கி அண்ட் ப்ரான் காம்போ. இது சுஷி, இது வந்து ஜாப்பனீஸோட ஃபுட். நெக்ஸ்ட்டு சவுமீன், அதாவது நூடுல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதான். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டெரியாக்கி சிக்கன், அப்புறம் ப்ரான், அப்புறம் கொஞ்சம் சேலட். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டஃப்டு சிக்கன் ரோல். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு மட்டும் சிக்கன் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, காரமே இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு காரம் இருந்துச்சுன்னா தான் அந்த ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் டேஸ்ட் ஓகே தான். அமெரிக்கன் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுறதை விட ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ் ஃபுட்டு வந்து நான் பெஸ்ட்டுன்னு தான் சொல்வேன். ஏன்னா அமெரிக்கன் ஃபுட்ஸில் ஃப்ளேவர்ஸே தெரியாது, பட் இதில் ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பாப்பாவை கொஞ்சம் நேரம் ப்ளே ஏரியாவில் விளையாட விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நாங்களும் மாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்களோட ஆனிவர்சரி எப்போயுமே இப்படி தாங்க, இவ்வளோ தான் நாங்கள் பண்ணுவோம். சேம் கலரில் ட்ரெஸ் போடுவோம், அப்புறம் வெளியில் போய் ஜாலியாக சாப்பிடுவோம். நீங்கள் உங்கள் ஆனிவர்சரி எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.